நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் சில தலைவர்களில் 2 ரகம் மட்டுமே இருக்கிறார்கள். அறிவார்ந்த முறையில் பேசக்கூடிய தலைவர்கள் ஒரு ரகம். அறிவாளிகளைப் போல காட்டிக்கொள்ள நினைக்கின்ற தலைவர்கள் ஒரு ரகம். இதில் நடிகர் விஜய் அவர்கள் எந்த ரகம் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பற்றி தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகும் சரி, முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் சரி, எந்த ஒரு பத்திரிகையாளர்களையும் சந்தித்து பேட்டி கொடுத்ததில்லை. பத்திரிகையாளர்கள் சந்திப்பை அவர் தவிர்த்தே வருகிறார். ஏன்? பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்பதாலா, அல்லது பத்திரிகையாளர்களை சந்திக்கவே விருப்பமில்லை என்பதாலா, அல்லது பத்திரிகையாளர்களை ஒரு மனித பிறவியாகவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கவில்லையா என்று பலர் எழுப்புகின்ற கேள்விக்கும் இன்று வரை பதில் இல்லை. ஆனால் நடிகர் விஜய் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பதற்கு ஒரு புதுமையான விளக்கத்தை சிலர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அவரை ஆஹா ஓஹோ என்று தூக்கிய ஊடகங்கள் கடைசியில் நடிகர் விஜயகாந்த் அவர்களை மோசமாக சித்தரித்து அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடித்து கட்டிவிட்டார்கள். ஆகவேதான் நடிகர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கிறார். சீமான் அவர்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவர்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதற்காக சீமானிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு சீமானை ஒரு கோமாளியாக சித்தரித்து விட்டார்கள். அதன் மூலம் சீமானுக்குத்தான் பெரிய இழப்பு. ஆனால்தான் நடிகர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். இதை கேட்பதற்கு நியாயமாகப்படும். இவர்கள் சொல்கின்ற கருத்து சரியாகத்தானே இருக்கிறது. ஊடகங்கள் அவர்களின் டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதற்கு முன்னுக்கு பின் முரணாக ஏடாகூடமாக கேள்வி கேட்கிறார்கள். ஒரு தலைவர் சொன்ன கருத்தை இன்னொரு தலைவரிடம் சொல்லி அவருடைய கருத்தை கேட்கிறார்கள். இதன் மூலம் ஊடகங்கள் ஒரு மோதலை உருவாக்கி டிஆர்பி ரேட்டை உயர்த்தி கொள்கிறார்கள். ஊடகங்களின் வருமானத்தை உயர்த்தி கொள்கிறார்கள். ஆகவேதான் முதலமைச்சர் விஜய் நடிகர் விஜயாக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜயாக அவதாரம் எடுத்ததற்கு பிறகும் சரி, எந்த ஊடகங்களையும் சந்திப்பதில்லை என்று சொல்வதை பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட முடியாத நடனக்காரி தெரு கோணல் என்பதை போல இவர்களுடைய கூற்று இருக்கிறது. பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்குகின்ற ஒருவர் எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்க முடியும்? ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருப்பவர், ஒரு நாட்டின் பிரதமராக இருப்பவர், அவர்கள் அரசின் கொள்கை பிரகடனங்கள், மக்கள் நல திட்டங்களை எந்த வழியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள்? ஒரு முதலமைச்சருக்கே பத்திரிகையாளர்களை சந்திக்க விருப்பமில்லை என்று சொன்னால், 4வது தூண் ஜனநாயகத்திலே என்று சொல்லப்படுகிற பத்திரிகையாளர்கள் மீது முதலமைச்சர் என்ன பார்வையோடு இருக்கிறார், பத்திரிகையாளர்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது அல்லவா?
த ஃபோர்த் எஸ்டேட் என்று வர்ணிக்கப்படுகின்ற பத்திரிகையாளர்களையே ஒரு முதலமைச்சர் மதிக்கவில்லை, அவர்களுக்கு பேட்டி கொடுப்பதையே விரும்பவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொள்வார்? இவருடைய அமைச்சர்கள், அரசின் உளவுத்துறை, இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களை தாண்டி நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் நினைத்தால் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கேள்விக்கு தயங்காமல் பதில் சொல்ல வேண்டும், நாட்டு மக்களுக்கு இவர்கள் கொடுக்க போகின்ற திட்டங்களை பற்றிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான் மக்களிடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. அந்த பாலத்தையே ஒரு முதலமைச்சர் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் பாலத்தை விட்டு கீழே இறங்கி ஆற்றில் நீச்சல் அடித்து அக்கறை போய் சேரப்போகிறாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ற கேள்வி வரத்தானே செய்யும். இவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்பட்டு கொண்டு அதற்கு இல்லாத காரணங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு எதற்கு ரீல்ஸ் மட்டும் எடுத்து பல ஊடகங்களில் பரப்புகிறார்கள்? எதற்கு சமூக வலைதளங்களில் ரீல்ஸை மட்டும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் கள்ள உறவை கூட நியாயப்படுத்துகிறார்களே, அதை கூட எதற்கு பெருமையாக ஒளிபரப்புகிறார்கள்? ஒரு பெண் மிகப்பெரிய சிரிப்போடு எனக்கு என்னுடைய புருஷனை விட நடிகர் விஜயைத்தான் பிடிக்கும் என்று சொன்னதையெல்லாம் எப்படி இவர்கள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பினார்கள்? ஒரு கல்லூரி மாணவி எங்கிட்ட கேளுங்க என்று சொல்லிவிட்டு நான் திரிசாவுக்கே போட்டியாக வருவேன் என்று சொல்கிறார். அதையும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பரப்புகிறார்கள். ஏன் நடிகர் விஜய் ஆட்சியில் அமைச்சராக இருப்பவர்கள் பள்ளிக்கூடங்களில் ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சைகளை எல்லாம் உருவாக்கியதே. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அமைச்சர்கள் மட்டும் எதற்கு ரீல்ஸ்களை சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பரப்புகிறார்கள்? ஊடகங்கள் டிஆர்பி ரேட்டை உயர்த்தி கொள்கிறது, அதற்காகத்தான் முதலமைச்சர் விஜயிடம் பேட்டி கேட்கிறது என்று சொல்லி பேட்டி கொடுப்பதிலிருந்து தப்பிக்கிறார் முதலமைச்சர் விஜய், நழுவுகிறார் முதலமைச்சர் விஜய், அவருடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து கடமை தவறுகிறார் என்றுதான் பொருள். இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு எந்த நேரத்திலும் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்கியதே இல்லை. ஏன் படிக்காத மேதை என்று சொல்கின்ற காமராஜர் பத்திரிகையாளர்களுடன் இணைந்தே செயல்பட்டு இருக்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி பத்திரிகையாளர்களையே பேட்டியில் திணறடித்திருக்கிறார். கலைஞர் கருணாநிதியிடம் பேட்டி கேட்க வேண்டும் என்று நினைத்தால் பத்திரிகையாளர்களுக்குத்தான் நடுக்கம் வரும். அந்த அளவிற்கு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதை விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்கியதே இல்லை. பத்திரிகையாளர்களை திணறடித்ததில் இன்றைக்கும் முதல் இடத்தில் இருப்பவர் பேரறிஞர் அண்ணாதான். இவர்கள் சொல்கிறார்களே, பத்திரிகைகள் டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதற்காக பத்திரிகையாளர்களை சந்தித்தால் விஜய் அவர்களிடம் ஏடாகூடமாக கேள்வியை கேட்டு அவரை சிக்க வைத்து விடுவார்கள். அப்படி சிக்க வைத்தால்தான் சீமானை கோமாளியாக்கி விட்டார்கள் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்களே. ஆனால் இன்றைக்கும் சீமான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு தயங்குவதே இல்லை. பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேள்விகளுக்கு
தயங்காமல் பதில் சொல்கிறார். பல பத்திரிகையாளர்களை திணறடிக்கிறார். அவருடைய வாதத்திற்கு எதிர்வாதம் செய்ய முடியாமல் பல பத்திரிகையாளர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஏன், இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களின் கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறிவிட்ட மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பத்திரிகையாளர்களை எந்த நேரத்திலும் சந்திக்க தயங்குவதே கிடையாது. அப்படியென்றால் அவர்களெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்தால் கோமாடி ஆகிவிடுவோம் என்று ஏன் ஒதுங்கிக் கொள்ளவில்லை? உண்மையை சொல்ல போனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு தமிழக அரசியல் வரலாறு முழுதாக தெரியாது. இன்றைக்கு இருக்கின்ற நாட்டு நடப்பும் முழுதாக அவருக்கு தெரியாது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அத்தனை செய்திகளும் அத்தனை விஷயங்களும் மக்கள் நல திட்டங்களும் என்ன என்பதை பற்றி முழுதாக நடிகர் விஜய் தெரிந்து வைத்திருந்தால் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இணைப்பு பாலமாக இருப்பதே ஊடகங்கள்தான். அந்த ஊடகங்களை சந்திக்க ஒரு முதலமைச்சர் தயங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு எதுவும் தெரியவில்லை என்று பொருள், அல்லது தெரிந்ததை போல காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். இந்த இரண்டில் தமிழக முதலமைச்சர் என்ன வகை என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்குவது ஏன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள்தான் விளக்க வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.